Hi friends, welcome to Fish Aquarium. இது நம்மளோட 3 feet அந்த டேங்க். ஸோ இந்த டேங்க் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரட் ஃபிஷ் டேங்க் செட்டப் தான் வந்து பண்ணி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேரட் எல்லாமே வந்து வேறு டேங்க்குக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டு மட்டும் வச்சு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இதில் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு 4 கோல்டு வாங்கி வந்து விட்டுருந்தேன். ஏன்னா கண்டிஷனிங் பண்ணுறதுக்காக ஒரு 4 சின்ன கோல்டு வாங்கி விட்டுருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேங்க் சைஸ் பெருசுன்றனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷாக வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்வாரியம் ஷாப் போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா கொய் தான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது, ஒரு நார்மல் பெட்டரான ப்ரைஸ்க்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறனால ஒராண்டா வந்து ஒரு நல்ல பெட்டர் ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஒராண்டா வந்து ஒரு பேர் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஒராண்டாவை வந்து நம்ம டேங்க்கில் வந்து விட போகிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நம்ம வாங்கியிருக்கிற ஒராண்டா. ஸோ நல்ல சைஸாக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்தளவு நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் ஃபிஷ் பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன்னா கோல்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் லைஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பாட்டு அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து இருக்கும். ஏன்னா அக்வாரியம் ஷாப்பை பொறுத்து தான். நீங்கள் கொஞ்சம் மோசமான அக்வாரியம் ஷாப் போனீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கோல்டுக்கு வந்து நிறையா சீக்கிரம் டிசீஸ் எல்லாம் இருக்கும், நமக்கு அது தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா தான் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம தான் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்தோம். அதனால் வந்து இதுக்கு வந்து எந்த டிசீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி க்யூர் பண்ண உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் தனியாக போடுறேன். நம்மளோட ஒராண்டா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ஒராண்டா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஆல்ரெடி கோல்டு ஃபிஷ் ஏதாவது வளர்த்துருக்கீங்க அப்படின்னா இல்லை அப்ராக்சிமேட்டாக இது வந்து என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 ஒராண்டாவையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நான் என்ன பண்ணேன்னா பிளாஸ்டிக் கவரோட வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டேங்க்கில் வந்து போட்டேன். ஒரு 1/2 hour போட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெட்டில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டோம். அந்த பழைய வாட்டரை வந்து தனியாக எடுத்துட்டேன். பழைய வாட்டரோட டேரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா அந்த அக்வாரியம் ஷாப்பில் இருக்கிற வாட்டர் வந்து நம்ம டேங்க்குள்ளே போகும். ஸோ அந்த வாட்டரில் ஏதாவது டிசீஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அது நமக்கு மிக்ஸ் ஆகும்போதுனால ஃபிஷ்ஷை மட்டும் தான் நம்ம டேங்க்கில் விடணும். ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை மட்டுமே வந்து நம்ம வந்து டேங்க்கில் விட்டுட்டோம். ஸோ பாருங்கள் நல்லா சைஸாக தான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டேங்க்கில் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஏர் பபிள் வந்து வச்சுருந்தோம். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா 2 சைட்லையும் 2 ஏர் பபிள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். என்னென்னா கோல்டை பொறுத்தளவு வந்து ஏர் பபிள் கொஞ்சம் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம டேங்க்கு கொஞ்சம் பெரிய சைஸுன்றனால ஒன்றும் இஷ்யூ இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பபிள் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து 4 கோல்டு வந்து நம்ம சின்ன கோல்டு வந்து விட்டுருந்தேன். ஸோ அந்த கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 30 rupees தான். ஸோ பேர் வந்து 30 rupees தான். நான் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து அது 30 rupeesக்கு எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஒராண்டாவை வந்து நார்மலாக உள்ளே விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது கூட வந்து ஒரு 2 கொய் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கொய்யும் வந்து இந்த டேங்க்கில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளோட இந்த டேங்க் செட்டப் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸும் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போடலாம். இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேங் ஆன் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொய் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது சின்ன சைஸ் தான். அதை வந்து இந்த கொய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 rupeesக்கு அந்த மாதிரி தான் வந்து வாங்கினேன். ஸோ இதையுமே வந்து நம்ம வந்து டேங்க்கில் வந்து விட்டுடலாம். ஸோ நம்ம டேங்க் செட்டப் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தேன். கீழே வந்து நீங்கள் எப்படி அந்த செட்டப் பண்ணீங்க கிராஸ் செட்டப் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பிளாஸ்டிக் கிராஸ் செட்டப் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஸ்பெஷலாக தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அக்வாரியம் ஹாபி ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட அபவுட் பேஜ் போனீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷோட இமேஜஸ் அதெல்லாமே டேரெக்டாக அனுப்பிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் வந்து கேட்கலாம். ஸோ எல்லா டைம்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.